விநாயகருக்கு ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கு. ஏன்? முதல் கதை. விநாயகர் அறிவில் சிறந்தவர், முழுமுதல் கடவுள் அப்படிங்கிறதால வியாச மகரிஷி மகாபாரதத்தை எழுதுவதற்காக விநாயகரிடம் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. விநாயகரும் எழுத ஒத்துக்கிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு. எந்த காரணத்தினாலும் வியாசர் கதை சொல்றத நிறுத்தவே கூடாது. அப்படி நிறுத்திட்டா தானும் கதை எழுதுவதை நிறுத்தி விடுவதா சொல்றாரு. அப்படி அவர் நிறுத்திட்டா வேறு யாரையாவது கதை எழுதுவதற்கு தேடணும். அதனால வியாசர் விநாயகர் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாரு. வியாசர் என்னமோ சொன்னபடி மகாபாரத கதையை நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. விநாயகரும் வேகமா தொடர்ந்து எழுதுறாரு. அப்படி வேகமா தொடர்ந்து எழுதுறப்ப அவர் எழுதுற எழுத்தாணி உடஞ்சிருது. தான் போட்ட கண்டிஷனை தானே மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற எழுத்தாணி தேடுறதுக்கு டைம் இல்லாம அவருடைய இடது தந்தத்தை உடைச்சி அவர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. மகாபாரத கதையை எழுதியும் முடிச்சிட்டாரு. இதனால தான் விநாயகருக்கு ஏகதந்தா அப்படின்ற பெயரும் வந்தது. ஏகம்னா ஒன்று, ஒரு தந்தம் உடையவர் என்று பொருள்.